தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக திராவிடர் முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே அமர்த்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் 6 கோடி தமிழர்களும் தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் சென்னையில் ஆளுயர் அளவிற்கு சென்னையை மூழ்கடித்து நீர் சென்ற போதும் வரலாறு காணாத அளவிற்கு ஆற்று நீர் பாய்வதை போன்று வானத்திலிருந்து மழை எனும் பெயரிலே நீர் பாய்ந்து தென் தமிழ்நாட்டிலே 3-4 மாவட்டங்கள் மூழ்கிய போதும் இதுவெல்லாம் தமிழ்நாட்டிற்கு பேரிடர் அல்ல, இதுவெல்லாம் இந்தியாவிலே பேரிடர் அல்ல, பிஜேபி ஆகிய நாங்கள் இந்தியாவை ஆள்வதுதான் இந்திய நாட்டிற்கே பேரிடர் என்று சொல்லி அதனை பேரிடராக அறிவிக்க தயங்குகிற மறுத்த பிஜேபி என்கிற கட்சியை இந்திய ஒன்றிய ஆட்சி பீடத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்புறப்படுத்த துவக்குகிற போராட்டத்திலே முன்பணியிலே நிற்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிற ஆர்ப்பாட்டம். ஆனால் யார் நடத்த வேண்டும்? தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக தன்னை அறிவித்துக் கொண்டு அதை மறந்து 2 ஆண்டு காலமாக தூங்கிக் கொண்டிருக்கிற எடப்பாடி வகைராக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். அதிமுக நடத்தலாம், நடத்தல. முக்காத்தோர் கட்சி என்று தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிற அதிமுக நடத்தலாம், அறிவிக்கல, நடத்தல. ஆனால் விடுதலை சிறுத்தைகளால் இறந்து போன தம்பி 21 வயது தம்பியின் பெயர் ராகவன். ராகவன் பிறந்த சாதி என்ன சாதி? ராகவன் இந்த ஊர். ராகவன் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போடுவாரா? அவர் தாயும் தந்தையும் விடுதலை சிறுத்தை கட்சியிலே வந்து முறையிட்டார்களா என்றெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் கருத மாட்டார்கள். ஒரு 21 வயது இளைஞன் இறந்திருக்கிறார். ஏறக்குறைய தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் முக்குளத்தோர் ஆட்சி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த சமூகத்திலே பிறந்த ஒரு இளைஞன் இறந்திருக்கிறார். ஆனால் எந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக வர துடிக்கிற இயக்கங்களும் கட்சிகளும் இது குறித்து கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உள்ளபடியே கவலை அளிக்கிறது. எங்கள் வீட்டிலே என் உடன் பிறந்தவர் இறந்ததாக நாங்கள் கவலை விடுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். அதனால்தான் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம். 21 வயது ராகவன் இறந்தார் என்று சொல்கிறார்கள், ஷாக் அடித்து இறந்தார் என்று சொல்கிறார்கள், நீரிலிருந்து மின்சாரம் பாய்ந்து இறந்தார் என்று சொல்கிறார்கள். கடைசியிலே அந்த நிர்வாகத்திற்குள்ளே ஏற்பட்ட தள்ளுமுள்ளிலே கொலை செய்யப்பட்டார் என்றும் சொல்கிறார். ஆனால் அது முற்றாக மறைக்கப்பட்டு விட்டது. வட்டாட்சியரிடத்திலே கொண்டு போய் மனு கொடுத்த போது இந்த SAK தொலையானூரில் இருக்கிற SAK கணக்குவாரியை ஆய்வு செய்யுங்கள், சம்பவ இடத்தை பார்வையிடுங்கள், காவல்துறையோடு நிர்வாகம், அரசு துறை நிர்வாகம் போய் ஆய்வு செய்ய வேண்டும், வருவாய்த்துறை நிர்வாகம் போய் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது நம் கண்ணெதிரே அந்த கோரிக்கை மனுவை வாங்கி அந்த வட்டாட்சியர் தன்னுடைய பேக்குக்குள்ளே சொருகி ஒரு 2-3 நாள் அது பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு பேருந்து ஏற கார் ஏற போயிட்டார். அரசாங்கத்திலே கொடுக்கப்பட்ட மனு அவர் கருப்பு பைக்குள்ளே போகுது. அந்த பைய கையில் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு பரப்பிட்டார். அது அரசு ஆவணமாக
மனு எண் கொடுக்கப்பட்டதா, பாதுகாக்கப்பட்டதா? இதுவெல்லாம இருக்கிற திருமயம் தாசில்தாருக்கு வேலை. திருமயம் தாசில்தாரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் அரிமலை ரோட்ல இருக்கிற ஆத்துல இருந்துகிட்டு 10 வண்டி மண்ணு கடத்தினார். ஆற்று மண்ணை கடத்துகிற வேலையை செய்வதற்கு ஒரு பதவி திருமயம் தாசில்தார். வண்டி வண்டியா, லாரி லாரியா மண்ணு கடத்துற வேலையை திருமயம் தாசில்தார் தலைமையேற்று பண்ணுகிறார். அங்க இருக்கிற ஒரு வழக்கறிஞர், அந்த தம்பி அங்க இருக்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு ஆர்டிஐல மனு கொடுத்தார். உடனடியாக இங்கே எங்க ஊர்ல மண் கடத்துகிறார்கள் என்று கொடுத்ததால் அந்த வழக்கறிஞர் வீடேறி போய் அடித்து அந்த வழக்கறிஞர் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வக்கீல் மேல ஒரு கேஸ் தாசில்தார் கொடுத்து போறாங்க. அப்படி விஓவும் ஆர்ஐயும் தாசில்தாரும் மண் கடத்துற வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. எந்த மாநிலத்திலையும், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும், புதுக்கோட்டையில எந்த தாலுகாலும் கூட இவ்வளவு கேவலமான ஆட்சி முறை கிடையாது. திருமயத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக மண் கடத்துகிற வேலையை கல்குவாரி மூலமாக வெடி வைத்து இயற்கை வளங்களை சூறையாடுகிற வேலையை திருமயம் வட்டாட்சியர் தலைமையிலே தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஏன் இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் கேள்வி எழுப்ப மறுக்கிறார்கள்? ஏன் திருமயம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம், ஊராட்சி ஒன்றிய தலைவர் போர்டு போட்டிருக்கும். ஒன்றியத்தினுடைய எல்லா எல்லையிலையும் ஒன்றிய குழு தலைவர் ராமு அவர்தானே போர்டு போட்டிருக்கும். அவர் வேலை என்ன? வீடியோ ஆபீஸ்ல இன்டர்வியூக்கு, அரசு வேலைக்கு இன்டர்வியூ போனா அங்க இன்டர்வியூ எடுக்கிற வேலை இவர் பார்க்கிறாரு. தலைவர் என்ன இன்டர்வியூ? எவ்வளவு? 5 லட்சம் ரூபாயா, 10 லட்சம் ரூபாயா? நீ என்ன சாதி, என்ன ஊரு, எவ்வளவு பணம் தர, உனக்கு ஆர்டர் தர்றேன், ரைட் ஆர்டர் தர்றேன், போயிட்டு வா, அவ்வளவுதான். ஒன்றிய குழு தலைவர். இந்த ஊர வீடியோ நிர்வாகம் குட்டிச்சவரா போச்சு. எந்த ஊராட்சி மன்ற தலைவரும் கேட்பதில்லை. ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர்கள் கேட்பதில்லை. மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள்? ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர்களுக்கு, ஊராட்சி மன்ற தலைவருக்கு, வார்டு மெம்பருக்கு. உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க. இவங்க எல்லாம் எந்த கல்குவாரியை குறித்தாவது கேள்வி கேட்கிறார்களா? கல்குவாரி சட்டப்படியான தொழிலா? முதல்ல தெரிஞ்சுக்கணும். கல்குவாரிங்கிறது இந்த இங்க கடை வச்சிருக்காரு ஒருத்தர், சைவ ஹோட்டல், இந்த டீ கடை வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? பணம் கொடுத்து பால் வாங்கி, டீ தூள் வாங்கி, அவர் தன்னுடைய உழைப்ப ஒரு நாளைக்கு அங்க நின்னாருன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்று டீ ஆத்தி நமக்கு ஒரு டீயை கொடுத்துட்டு 10 ரூபா 15 ரூபா வாங்குறாரு. அவர் உழைக்கிறார், ஒரு சேவையை செய்கிறார், ஒரு பொருளை கொடுக்கிறார். கல்குவாரி தொழில் சட்டப்படியான தொழிலா? 10 அடிக்கு மண்ணை விட்டுற, கல்லை விட்டுற அனுமதி வாங்கிட்டு கிட்டத்தட்ட 2000 அடி, 2000 மீட்டர், 3000 மீட்டருக்கு சொல்ற ரமேஷ் சொன்னாரு. இங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து வந்துடும் போல. உலகம் உருண்டல்ல, கீழே இன்னொரு நாட்டுக்கு குறுக்கு வச்சிருவாங்க போல. தொலையானூர்ல இருந்து நீங்க இந்தியாவில இருந்து எல்லா நாட்டுக்கும் தொலையானூர்ல வந்து குறுக்கு வழி உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. கீழ் வழியா இப்படியே போயிடலாம். அந்த அளவுக்கு 3000 மீட்டர் 4000 மீட்டருக்கு கீழே உடைக்கிறாங்க கல்ல வந்து எடுத்துட்டே இருக்கலாம். விட்டிய 100 லாரி 200 லாரி நைட்டு 10 மணி ஆயிடுச்சுன்னா காலைல 4 மணி வரைக்கும் போய்கிட்டே இருக்கு வண்டி. விட்டிய போயிட்டு இருக்கு. விட்டிய கல்ல வச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த ஊர்ல பெண்களுக்கு குழந்தை பிறப்பே குறைந்து இருக்குது, ஆய்வு இருக்குது. அங்க இருக்கிற செஞ்சா அவருக்கு வேலை எல்லாம் இல்ல. அவருக்கு தினப்படி 10,000 ரூபாய். தினப்படி விஓவுக்கு, ஆர்ஐக்கு, தாசில்தாருக்கு, போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தினப்படி 10,000. 30 நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் இன்ஸ்பெக்டர் வாங்கி உள்ள வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவருக்கு எதை பத்தி கவலை இல்லை, ஆய்வு செய்யறது இல்லை. ஆனால் இறந்து போன 21 வயது இளைஞனின் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்வது? நீங்கள் ஆயிரம் கோடியாக கொள்ளையடிப்பதற்கு யார் பதில் சொல்வது? அது சொல்ற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தோழர் கேட்கிறார், ஒன்றிய செயலர் யானபால பத்தி எல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? எனக்கு என்ன கவலை, அது பதிவு இருக்குது. எனக்கு என்ன கவலை? ஏலபால சித்தா சாவுறான், அவன் ஜாவதற்கு வந்து கல்குவாரியை மூட முடியும்.
கல்குவாரினா வருஷத்துக்கு 4 இளவு விளத்தான் செய்யும். 4 கொடுக்குறேன், செத்தவன 5 லட்சம் 10 லட்சம் 4 கொடுக்குறேன், வெளிப்படையா சொல்றாரு. இன்னொரு உண்மை, இந்த தம்பி ராகவன் இறந்து 4 நாள் ஆயிருந்தது. 4 நாளைக்கு முன்னாடி இதே எஸ்ஏகே கல்குவாரி, இதே செல்வராஜுக்கு சொந்தமான கல்குவாரியில 2 இந்திக்காரர்கள் 20 இறந்திருக்கிறார்கள். தெரியுமா? இந்திக்காரர் 20 இறந்திருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டாரா, தற்கொலை செய்து கொண்டாரா, இல்ல கல்குவாரி வெடிவிபத்திலே சிக்கி இறந்தாரா, ஷாக் அடிச்சுதான், நீ சொன்னிய கதை, ஷாக் அடிச்சுதான் செத்தாரா? 2 பேர். இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டோர் அங்கே இறந்திருக்கிறார்கள். இன்னைக்காவது ஒரே ஒரு நாள் போலீஸ் ஜீப்பு, தாசில்தார் ஜீப்பு அந்த கல்குவாரிக்குள்ள போய் ஆய்வு செஞ்சதா வரலாறு இருக்குதா? இல்ல. இதெல்லாம் யாரு குற்றவாளிகள்? யாரு குற்றவாளிகள்? அங்க இருக்கிற கிராமத்தை சேர்ந்தவன் முதல் நாள் போறான். எங்க ஊர்ல நாங்க வந்து வீர மாகாளி அம்மன் கோயில் கட்டுறோம், கல்குவாரிக்காரரை காசு கொடுங்க, 50,000 காசு கொடுக்குறான் அவனுக்கு. யாருக்கு? அங்க இருக்கிற கருமரவர் சமூகத்தை சேர்ந்தது. உடனே மறுநாள் அம்பலகாரர் சமூகத்தை சேர்ந்தவங்க, நாங்க எங்க ஊர்ல கோயில் கட்டுறோம், என் தெருவில் எங்களுக்கு காசு கொடுங்க, இந்த அப்படி உடனே 30,000 ரூபாய். மறுநாள் எங்க இருக்கிற பழைய சமூகம் சேர்ந்தவங்க போய் படி எடுத்து லைன் கட்டி போறது, எங்க ஊர்ல கோயில் கட்டுறோம், உனக்கு தான் 30,000 ரூபாய். சாதிக்கு சாதி கோயில் கட்டு 30,000 வச்சுக்க, 20,000 வச்சுக்க, 10,000 வச்சுக்கன்னு பிச்சை போட்டுட்டு ஓ வீட்டு பெண்ணோட தாய் இருக்கிறாங்க. வெக்கம் இல்லையா? எத்தனை பேர் தாய் எடுத்திருக்கிறார்கள் எஸ்ஐகே கல்குவாரி மூலமாக? யாராவது கவலைப்பட்டிருக்கிறீர்களா? ஏன் எங்களுக்கு தான் கவலை உண்டா? எங்களுக்கு இன்ஸ்பெக்டருக்கு என்ன வாக்கியாரப்பு தராரா? எங்களுக்கு தாசில்தாருக்கு சொத்து தராரா? தாசில்தாருக்கு பங்காளியா, மாமச்சானா, நானும் உறவுடா, ஒரே தருவா? ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியா? விடுதலை சிறுத்தைகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் உண்டா, ஒன்றிய கவுன்சிலர் உண்டா, வார்டு மெம்பர் உண்டா? ஒன்றும் இல்லை. ஏன் கவலை வந்துடும்? நீங்கள் வாங்குறீங்களே 100 நாள் வேலைக்கு சம்பளம், இந்த ஊர்ல இருக்கிற 100 நாள் வேலைக்கு சம்பளம் வாங்குறீங்களே 100 ரூபாய், 180 ரூபாய், இதை பெற்று தந்தவர் தலைவர் சட்டவர் தெரியுமா? அவருக்காச்சும் 100 ரூபாய் வாங்குற ஒவ்வொருத்தரும் தலைவர் நன்றி சொல்லணும். என்னைக்கு சொன்னாரு? 1998 சொன்னார். 1998 சொன்னார். கிராமங்கள் தோறும் 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வர வேண்டும். கிராமத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு, படிக்காதவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். சாதிவாடி பிரித்து விடாமல் அனைத்து சமூக மக்களும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். அங்க இருக்கிற ஊராட்சியில் இருக்கிற குளத்தை, கம்மாய தூர்வாரங்களை பயன்படுத்துங்க, சுத்தம் பண்ண பயன்படுத்துங்க, கோயிலை சுத்தம் பண்ண பயன்படுத்துங்க, ஊராட்சி மன்றத்தை கவுன்சில் ஆஃபீஸ் சுத்தம் பண்ண பயன்படுத்துங்கன்னு 2000க்கு முன்பு 1990களில் தலைவர் சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே பேசியது வரலாறாக இருக்கிறது. அன்னைக்கு சொன்னாங்க, எல்லாம் நடக்குமாங்க, ஊராட்சி மன்றத்தில் 100 பேருக்கு வேலை கொடுக்கணுமா, 100 நாள் வேலை திட்டம் எனக்கு பேர் வைக்கணுமா, 100 ரூபாய் 200 ரூபாய், படிக்காத பொம்பளையாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா, யாரு என்ன பேசுறான்னு கேட்டது அன்று. இன்றைக்கு அனைத்து ஊராட்சிகளிலும் 100 நாள் வேலை திட்டம் இருக்கிறது. இப்படி 1.5 லட்சம் கோரிக்கை சொல்ல முடியும். எழுச்சி தமிழர் ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்திற்குள்ளே நுழையும் போதும் 100 கோரிக்கைகளை 10 கோரிக்கைகளை தினம் வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கோரிக்கை வைத்ததை கடந்து தலைவர் வைத்த கோரிக்கை அனைத்தும் சட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைத்தும் சட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இப்படி பல 100 கோரிக்கை வைத்திருக்கிறோம், கோரிக்கை வென்றெடுத்திருக்கிறோம். அப்படித்தான் இன்றும் கோரிக்கை வைக்கிறோம். எஸ்ஏகே கல்குவாரியை ஆய்வு செய்து மூட வேண்டும், செல்வராஜை கைது செய்ய வேண்டும். இதற்கு உறுதுணையாக இருந்த திருமயம் இன்ஸ்பெக்டரை, திருமயம் வட்டாட்சியரை கைது செய்ய வேண்டும். எவ்வாறு பறிஞ்சு கைது செய்யா? அங்கே கோர்ட்டு ஆர்டர் போடுது. ஒருத்தன் வீடு போந்து 3 பொம்பளையால செருப்பாலை விளக்கமத்தனை அடிச்சு மண்டையை உடச்சு வரான். இந்த திருமணி சத்தியமூர்த்தி ஒரு 3 சமூக விரோதி கோர்ட்ல புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல உத்தரவு
உடனடியாக வழக்கு செய்யணும் வாங்கி பின்னாடி உட்கார்ந்துருக்காரு இன்ஸ்பெக்டர். எத்தனை நாளா? 90 நாளா. உனக்கு என்ன வேலை? இல்ல இன்ஸ்பெக்டருக்கு என்ன வேலைன்னு எப்பெல்லாம் எஸ்ஐக்கு கல்வாரியில இளவானோ அவன் வீட்டுல தாலி இருப்பான் போய் வர வச்சா லஞ்சம் வாங்கிட்டு வீட்டுல போய் தூங்குறதா இன்ஸ்பெக்டருக்கு வேலையா? எஸ்ஐக்கு வேலையா? கான்ஸ்டபிளுக்கு வேலையா? டிஎஸ்பிக்கு வேலையா? தாசில்தாருக்கு டிடிக்கு வேலையா? வீரவுக்கு ஆர்ஐக்கு வேலையா? வெக்கம் இல்ல? நீ 30,000 40,000 50,000 சம்பளம் வாங்குற வெக்கம் இருந்தா, மானம் இருந்தா, சூடு இருந்தா, சொரணை இருந்தா போய் எஃப்ஐஆர் கைது விடுறா. மக்கள் கொடுக்குற காசுலாம் வரி காசு சம்பளம் வாங்குறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? விடுதலை சிறுத்தைகள் கட்சி திறந்தா இப்படி ரோட்ல நாங்க மைக்கு முடிச்சு ஆர்ப்பாட்டம் போட்டு இதுக்கு 15,000 செலவு பண்ணி நாங்க இங்க இலவ கத்துறாதான் உங்களுக்கு சவுட்டு காதல விழுகுமா? என் ஆளுங்கட்சிக்கு நாங்க கோரிக்கைக்காம அவங்களுக்கு காதல விழுகாதா? சவுட்டு காதா போச்சா? ஏன் உடனே மருந்து அறிவிக்க கூடாதா? இந்த இலவு வந்து அந்த ஆலங்குடி தொகுதி நடந்துச்சுன்னா அந்த அமைச்சர் அறிவிக்கிறார் மறுநாள் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு, 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு. நாங்க எடுத்தா ராணிமலை தொகுதி கிடக்குது. இளவு விழுந்த மணியும் தான் இருக்கும். அவன் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் 200 கல்வாரி வச்சுக்கிறான். 200 கல்வாரி. அவருக்கு வேலையே ஊர்ல உள்ள அத்தனை கல்வாரி அவர் பேர் வச்சுக்கலாம். எவனும் கல்வாரி நடத்தக்கூடாது. எல்லாத்தையும் மிரட்டி பறிச்சு வச்சுக்கிட்டு அங்க வருஷம் 360 நாளும் படம் பண்ணலாம். அதே மாதிரி ராணிமலை தொகுதியை போன்று திருமையும் மாற போகுதா? கல்வாரியில ராணிமலை தொகுதியை போன்று வட்டாட்சி செயல்பாட்டு திருமை மாற வேண்டும். ராணிமலை தொகுதியை போன்று பணிமனை இழுப்பூரை போன்று திருமையத்திற்கு வேண்டும். ராணிமலை இடத்திலே போன்று ஆர்டிஓ திருமைத்திர வேண்டும். ஆர்டிஓ வேண்டும், ஆர்டிஓ வேண்டும், பணிமனை வேண்டும். அந்த விஷயத்துல விஜயபாஸ்கர் நாம பின்பற்றணும். அந்த விஷயத்துல அவர் பின்பற்றணும். மாறாக எளிய மக்களின் எளிய பெண்களின் தாலி எடுக்கிற ராணிமலை தொகுதியிலே தொடர்ந்து வருஷத்துக்கு 100 இளவு விழுந்துகிட்டே இருக்கிறோம். கல்வாரியிலே அதே போன்று திருமயத்திலும் துவங்கி இருக்கிறது. இதை முற்றாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் முதன்மையான கோரிக்கை. இதற்கு மாவட்ட ஒன்றிய நிர்வாகம் செவிசாய்க்காவிட்டால் எழுச்சி தமிழர் இந்த மண்ணிலே கால் வைத்தால்தான் திருமையம் பஸ் ஸ்டாண்ட மொத்தமா அங்க சிறுத்தை 1,00,000 பேர் திரண்டு மூடினாதான், இந்த ரோட்டை மறிச்சாதான், இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த எஸ்டி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் சிறுத்தைகள் கொட்டி பறந்தால்தான், சிறுத்தைகளின் பிளக்ஸ் வானுயரம் நின்றால்தான், எழுச்சி தமிழர் கண்டித்தால்தான் இந்த ரோட்ல போற பஸ் இதுக்குள்ளார திரும்பி போகும் என்கிற நிலை வேண்டுமா? உடனடியாக இந்த பஸ் முதல்ல உள்ள விடுது. இது என்னது? இது பஸ் ஸ்டாப்பா பஸ் ஸ்டாண்டா? இந்த பஸ் உள்ள வந்தா என்ன ஆகும்? ஒரு 10 கடைக்காரன் வாழ்வானா இல்லையா? இந்த அண்ணன் இறங்குவான், அண்ணன் இறங்கலாம், இந்த வந்து டீ சாப்பிட்டு போவான். இந்த இடத்துல இந்த 2 கடை உருவாகும், 4 கடை உருவாகும். இது என்ன நீங்க தெருவில் நாங்க காசு கொடுத்து ஏறோமா பஸ்ல? இல்ல சும்மா ஓசியில ஏறோமா? இல்ல ஓசியில ஏறினாலும் அதை சொன்னார் ஓசின்னு. ஓசியெல்லாம் கிடையாது, அது உரிமை தொகை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சார். எப்படி இருந்தாலும் சரி, நாளைக்கு காலையில இந்த விடுதலை சிறுத்தை கட்சியுடைய போராட்டம் குறைந்தபட்ச வெற்றி என்று அறிவிக்க வேண்டுமானால் நாளைக்கு காலையில் இந்த பஸ் இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள போறேன்னா வெகு விரைவில் பஸ் மறியல் அறிவிப்போம். இந்த பஸ் மறியல் அடுத்த மைக்கு முடிச்சா பேச மாட்டோம். உனக்கு வெக்கம் மான சூடு சொரணை ஏதாச்சும் தாசில்தாருக்கு இருந்தா, ஏதாச்சும் இன்ஸ்பெக்டருக்கு இருந்தா, ஏதாச்சும் இந்த மாவட்ட கனிமவளத்துறைக்கு இருந்தா, மாவட்ட ஆட்சியருக்கு இருந்தா உடனடியாக நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கு பதிவு செய். பாதிக்கப்படுறது எளிய மக்கள், எஸ்சி எஸ்டினா மைனாரிட்டினா அவனை பாதுகாக்க மாட்டியா? இந்த பஸ் உள்ள வரணும். உடனடியாக செல்வராஜோட எஸ்ஐகே கல்குவாரி மூடப்பட வேண்டும். அனைத்து கல்குவாரியிலும் ஆய்வு செய்ய வேண்டும். ஈடி ரைடு விவசாய வீட்டுக்கு விடுறானே இந்த பிஜேபி, ஈடி ரைடு விடுறானே. திரும்ப நான் தரேன் 100 பேர் அட்ரஸ், 100 பேர் அரசாங்க காசை கொள்ளையடிச்சு 100 கோடிக்கு மேல சொத்து சேர்த்து வைத்திருக்கிற 100 பேர் பட்டியல் எங்களிடத்தில் இருக்கிறது. வைரமுத்துவில துவங்கி விஜயபாஸ்கர்ல துவங்கி செல்வராசு வரைக்கும், புதுசாரத்திற்கு கொலையாளர் செல்வராசு வரைக்கும் நாங்கள் பட்டியலிட்டிருக்கிறோம். ஈடி ரைடை துணிச்சல் இருந்தா, அண்ணாமலைக்கு துப்பு இருந்தா இவங்க வீட்டுக்கு அனுப்பணும்.